நமஸ்காரம் சார். சார் கேக்குறதா நான் பேசுறது? Sir, am I audible? சார் கேக்குறதா நான் பேசுறது கேக்குறதா? நமஸ்காரம். இன்னும் சார் அன்மியூட் பண்ணணும். ரைட், ஆரம்பிச்சிடலாமா? அகஜானன பத்மார்கம் கஜானனமஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. வசுதேவசுதம் தேவம் கம்சாச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இதிஹி விஷ்ணுஹு ததாவார நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சேவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். சார், லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம நாடி வினாடியை பத்தி பார்த்தோம் இல்லையா? நாழிகை வினாழிகை அப்படின்னு. அதுல இன்னைக்கு ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அப்புறம் இன்னொரு நாள்ல மறுபடியும் அந்த நடுவில் இன்டர்மீடியண்டா வீக்லி ஒன்ஸ் அந்த நாழிகை வினாழிகை பத்தி ஒரு டாபிக் ஒரு கிளாஸ் வச்சுட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரெனவுன்ஸ் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் அதை பத்தி புரியலாம். மறுபடியும் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாவும் போகலாம், அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு நாள் நம்ம அந்த நாழிகை வினாழிகையை பத்தி பேசணும் அப்படின்னா அது மறுபடியும் புதுசா கேட்கற மாதிரியே இருக்கும். அன்னைக்கு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பேசினதுதான், இருந்தாலும் ஒரு அடுத்த கிளாஸ்லயோ ரெண்டாவது கிளாஸ்லயோ பாக்குறோம் நாழிகை வினாழிகை பத்தி அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் புதுசா பேசுற மாதிரி இருக்கும் அந்த டாபிக்கை பத்தி. ஸோ ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ்ல நம்ம மறுபடியும் நாழிகை வினாழிகை அதை பத்தி பார்ப்போம். இப்போ நம்மளோட சம்பிரதாயத்துல என்ன சொல்றது அப்படின்னா, ஜென்மாக்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நம்மளுக்கு. இப்போ மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லும் போது புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறார். நான் இத்தனை ஜென்மத்தை எடுத்துட்டேன், என்னால தாங்க முடியல இத்தனை ஜென்மம் சுவாமி அப்படின்னு சிவபெருமான வென்றார். அதே போல அருணகிரிநாதர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் இன்னும் கவிநயமா என்ன சொல்றாரு அப்படின்னா,
உலகத்துல இருக்கிற பீச் எல்லாம் இருக்கு இல்லையா, சீஷோர், அங்க இருக்கிற மணல் எல்லாத்தையுமே நான் ஈஸியா எண்ணிடுவேன் முருகா. ஆனா நான் எடுத்த பிறவியை நான் எப்படி எண்றது, அது எனக்கு வழி தெரியலையே அப்படிங்கிறார். இன்னொன்னு என்ன வர்றது அப்படின்னா ஜென்மாந்திர வாசனை அப்படிங்கிறோம் இல்லையா. இது நம்ம புராணங்கள்ல இருந்து எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம பாகவதத்தை எடுத்துட்டோம்னா விருத்ராசூரன் அப்படின்னு ஒரு அசுரன் இல்லையா. இந்திரன் வந்து விருத்ராசூரனை ஜெயிக்க முடியல. கடைசியில விருத்ராசூரனுக்கு சுவாமி காட்சி தரார். அப்போ ரொம்ப விசேஷமா ஸ்துதி பண்றான். அப்போ விருத்ராசூரனுடைய ஞானம் நம்மளுக்கு வெளிப்படுறது இல்லையா. விருத்ராசூரன் அசுர ஜென்மத்துல பிறந்திருந்தாலும் அவன் வந்து ஞானி அப்படிங்கிறது விருத்ராசூரன் மோட்சம் அடைகிறப்போ நம்மளுக்கு தெரியறது. அப்படிப்பட்ட விருத்ராசூரனை சம்ஹாரம் செய்ய முடியல அப்படின்றதுக்காக என்ன வழி அப்படின்னா, இந்திரன் என்ன செய்யறார் அப்படின்னா ததீச்சி முனிவர் கிட்ட போறார். கேட்கக்கூடாத ஒரு வரத்தை கேட்கிறார். முதுகெலும்பு கொடுங்கோ, நான் வந்து அதுல ஆயுதம் செஞ்சுக்கணும், வஜ்ரம் செஞ்சுக்கணும், வஜ்ராயுதத்தை செஞ்சு விருத்ராசூரனை சம்ஹாரம் செய்யணும் அப்படிங்கிறார். எந்த பற்றுதலும் இல்லாத ததீச்சி முனிவரும் சரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். அந்த முதுகெலும்பு எடுத்த மாத்திரத்துல ததீச்சி முனிவர் கதி அடைஞ்சிறார், காலகதி. விருத்ராசூரனும் அழிக்கப்படுறான். இப்போ என்ன ஆகுறது அப்படின்னா இந்திரனுக்கு வந்து ரெண்டு தோஷம் வந்து சேர்றது. பிரம்மஹத்தி தோஷம் ஒண்ணு வந்து ததீச்சி முனிவர் சம்ஹாரம் பண்ணது, பிராமண வதம் செஞ்சது. இன்னொன்னு வந்து விருத்ராசூரன் வாஸ்தவத்துல அசுரனாக இருந்தாலும் அவனுடைய அந்தராத்மாவனுடைய ஞானத்தை பத்தி அவ செய்யற ஸ்துதியிலேயே தெரியறது. அப்போ ஒரு மகா தபஸ்விய சம்ஹாரம் செஞ்சதும் அதே போல ஒரு ஞானிய சம்ஹாரம் செஞ்ச பாப்பமும் இந்திரனுக்கு வர்றது. நம்ம புராணங்களே இந்திரன் எப்படி ஒரு பிளே பாய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ இந்திரனுக்கு என்ன அந்த தோஷத்தை நிவர்த்தி அப்படின்னா, நீ மறுபடியும் லோகத்துல போய் பிறக்கணும், மறுபடியும் வந்து நீ சுவாமி கையால பரமாத்மாவான விஷ்ணு கையால நீ மறுபடியும் வதிக்கப்படணும், வதைக்கப்பட்டினா நீ உன்னுடைய சாப விமோச்சனம் அடையலாம் அப்படிங்கறத வந்து மறுபடியும் வாலியா வந்து ஜனனம் பண்றார். அப்ப சுவாமி வந்து சம்ஹாரம் பண்றார் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுல நம்ம எப்படி அந்த பூர்வ ஜென்மாந்திர வாசனை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்திரன் வந்து சாபத்தை தொலைச்சிக்கிறதுக்கு, தன்னுடைய கர்மாவை தொலைச்சிக்கிறதுக்கு தான், பாபத்தை தொலைச்சிக்கிறதுக்கு தான் வந்து ஜென்மாவை எடுக்கிறான். ஆனா என்ன பண்றான், சுக்ரீவனுடைய கிரகிணி ஆத்துக்காரமாவே எடுத்துட்டு போய் அபகரணம் செஞ்சு வச்சுக்கிறான். பத்தியில அந்த ஜென்மாந்திர வாசனைங்கிறது விட்டு போறதா. அவன் வந்து தேவனா இருந்தான், ஒரு தேவரா இருந்தான். தேவனா இருந்து கீழ்நிலையான மனுஷனுக்கும் கீழையான ஒரு ஜந்துவா பிறக்கிறான் வானரத்துல. ஆனாலும் அந்த ஜென்மாந்திர வாசனைகள் விட்டு போறதா அப்படின்னா இல்ல, அந்த ஜென்மாந்திர வாசனைகள் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்படி ஒருத்தன் எதற்காக ஜென்மா எடுத்திருக்கார், அவன் என்னென்ன தொழில் செய்ய போறார், அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போறது, கல்வி, அவன் செய்ய போற கர்மா, அது முதற்கொண்டு அவன் லைஃப் பூரா எப்படி இருக்கும் அல்லது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் ஜாதக பலன் பார்க்கறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு இருக்கு இல்லையா. மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு 12 கட்டங்கள் இருக்கு, ராசி சக்கரங்கள் இருக்கு. அதுல லா அப்படின்னு போட்டிருக்கிறது லக்னம் அப்படிங்கிறத பார்த்தோம். ல அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அதுதான் லக்னம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டா குறைஞ்சது 30ல இருந்து 40 டெலிவரி ஆகுறது ஒரு நாளைக்கு. இப்போ அந்த 30 டெலிவரிக்குமே பார்த்தா நம்மளுக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லா கிரக அமைப்புகளும் ஒன்னாதான் இருக்கும். கிரகங்கள் ஒன்னாதான், சூரியன் மாற போறது இல்லை, புதன் மாற போறது இல்லை. என்ன அதனா ரேர் சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு சந்திரன் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா. நட்சத்திரம் மாறிடுது அப்படின்னா சந்திரன் மாற போறது. ஒரு நாளைக்கு 2 ராசி வரைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 3 ராசி கூட மாறலாம். அப்போ சந்திரன் மட்டும்தான் மாற போறார். இன்கேஸ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு 5 குழந்தைகள் பிறக்கிறா அப்படின்னா சந்திரனும் மேக்சிமம் ஒரே இடத்துல தான் இருக்க போறாரு. 5 குழந்தைகளுக்கும் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு ராகு கேது வரைக்கும் எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ இவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போறது எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒன்னா அமைய போறது இல்லை இல்லையா. நம்ம அந்த மேஷத்துக்கு எத்தனை
மேஷம், ரிஷபம், மிதுனம் ஒவ்வொரு ராசியும் அந்த சூரியன் இல்லைன்னா அந்த கால புருஷன் கடந்து வர்ற அந்த நேரத்தை பார்த்தோம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. இப்போ அந்த 60 நாழிகையும் ஒவ்வொரு ராசிக்கு எத்தனை நாழிகை எத்தனை வினாழிகை அப்படின்னு கொடுத்துருக்கிறத பார்த்தோம். அதை என்ன சொல்றா அப்படின்னா, சூரியன் நகர்ந்து வர்றதுதான் வாஸ்தவத்துல நம்ம லக்னம்னு எடுத்துக்கிறோம். இப்போ சூரியன் வந்து காலம்பர 6 o'clock உதயமாறுது. அந்த நகர்வு நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா பூமி தான் நகர்றது. ஆனா ஜோதிஷம்னு எடுத்துட்டோம்னா ஜியோசென்ட்ரிக் மெத்தட் தான் நம்ம பாக்குறது. பூமி சென்டர், பூமியை சுத்தி எல்லா கிரகங்களும் வர்றது அப்படின்ற நம்ம ஒரு அசம்ஷன்ல இருக்கோம். சோ அப்போ எப்போ நம்மளுக்கு தினம் மாறுறது, ஒரு நாள்ல இருந்து இன்னொரு நாள் எப்படி மாறுறதுன்னா சூரியனுடைய நகர்வு தான். அப்போ அந்த சூரியன் வந்து எந்த ராசியில நகர்றார் அப்படிங்கிறத பார்த்து லக்னம் விழுறது. அப்போ என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறதுன்னா, சூரியன் வந்து இப்ப மேஷ மாசத்துல மேஷத்திலே தான் இருக்க போறார், மாற போறது இல்ல. அப்போ ரிஷப மாசம் வந்தா 30 நாளும் ரிஷபத்துல இருக்க போறார், மாற போறது இல்ல. அப்போ நீங்க தினைக்கும் சூரியன் வந்து லக்னம் 12 ராசியும் மாறுறது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா, அதுக்குதான் ஒரு டேர்ம் என்ன யூஸ் பண்றான்னு சொன்னா காலபுருஷன். காலபுருஷன் நகர்றார், டெய்லியும் நகர்ந்துட்டு இருக்கார், டெய்லி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மாறிட்டு இருக்கார். மேஷத்துல ஆரம்பிச்சு மறுபடியும் மேஷத்துக்கு வந்தாருன்னா ஒரு நாள் 60 நாழிகை முடியறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த குழந்தை வந்து எந்த டைம்ல பிறந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து லக்னம் அப்படிங்கிறத குறிச்சிக்கிறது. அப்ப மேக்சிமம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜாதகம்ங்கிறது அந்த லக்னத்தை எடுத்துட்டோம்னா, ல அப்படிங்கிற ஒரு சொல்ல அந்த ஒரு லெட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பிறக்கிற 30 குழந்தைகளுடைய ஜாதகமும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு. சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல தான் நிக்கிறது. அப்போ ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணு எது வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி காட்டுறது, வேறுபடுத்தி காட்டுறது அப்படின்னா அந்த லக்னம் அப்படிங்கிறது தான். லக்னத்தை வச்சுதான் எல்லாமே மாறுறது. இன்னும் டீப்பா கூட இருக்கு. இப்போ ஒரே டைம் வித்தின் ட்வின்ஸ் பிறக்கிறது குழந்தைகள், இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் அथवा ஒரு லேபர் நார்மல் லேபர் வார்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5ல இருந்து 6 பெட் இருக்கும். ஒஜிஷியன்ஸ் வந்து அத்தனை பேர் இருப்பா, பீடியாட்ரிஷியன் அத்தனை பேர் இருப்பா. ஒரே சமயத்துல வந்து 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே, லக்னமும் ஒரே மாதிரி தான் அமைய போறது. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா அது நம்ம பலன் பாக்குறப்போ ரொம்ப டீப்பா போவோம். இப்போ ஒரு குழந்தை ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கும், இன்னொரு குழந்தை இன்னொரு நிமிஷம் லேட்டா பிறந்திருக்கும். அட்லீஸ்ட் மினிட்ஸ் செகண்ட்ஸ்லயாவது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரப்போறது. அப்போ அந்த மினிட்ல கூட லக்னம்ங்கிறது நகர்றது இல்லையா, அந்த பாயிண்ட் கேட்ச் பண்ண முடியறத. ஹவர்ஸ்ல லக்னம் மாறுறது. இன்னும் நம்ம ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னா மினிட்ஸ்லயும் லக்னம் மாறிட்டு இருக்கோம், அந்த ஒரே ராசிக்குள்ளேயே லக்னம் மாறிட்டு இருக்கோம், ஒரே பாதத்துக்குள்ளேயே லக்னம் மாறிட்டு இருக்கோம். இன்னும் டீப்பா போனோம்னா செகண்ட்ஸ் அளவுக்கு லக்னம் மாறிட்டு இருக்கோம். அதை வச்சு கட்டாயமா வந்து பலன் மாறும். இப்போ நம்ம வந்து அவ்வளோ டீப்பா போறது இல்லை. நம்ம மேக்சிமம் வந்து ஒரு ஜாதகம்னு இருக்குன்னா நம்ம மேலதான் பாக்குறோம், ஆனா அத்தனை டீப்பா போக முடியும். அப்போ நம்ம இந்த லக்னம் அப்படின்னு இருக்கு இல்லையா, பாவங்கள் 12 பாவங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் வந்து ஒருத்தனுக்கு உயிர் அப்படின்னு சொல்றது லக்னம். இப்ப வந்து 12 ராசியில 12 ராசிங்கிறது மாறாது. எது மேஷமோ எல்லாருக்குமே அதே தான் மேஷம். என் ஜாதகத்துல எது மேஷமோ எல்லார் ஜாதக உலகத்துல பிறக்கிற எல்லார் ஜாதகத்திலயும் அதே தான் மேஷம். லக்னம் அப்படிங்கிறது அந்த 12 கட்டத்துல எங்க வேணாலும் அமையலாம் இல்லையா. அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது தான் முதல் வீடு, பிரதமஸ்தானம். முதல் வீடு அப்படிங்கிறது லக்னம் தான். ஒருத்தருக்கு வந்து மேஷத்துல லக்னம் விழுந்ததுன்னா மேஷம் முதல் வீடு. ஒருத்தருக்கு வந்து மீனத்துல லக்னம் விழுந்துட்டுன்னு வைங்க, மீனத்துல விழுந்ததுன்னா மேஷம் வந்து 2வது வீடா வந்துடும். அதே மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து மீனம் 12வது வீடு. புரியுறதா? இப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது தான் உயிர் ஸ்தானம் அப்படிங்கிறது. இவர வராகமிகிரர் அந்த லக்னம் அப்படிங்கிற பிளேஸ் என்ன மென்ஷன் பண்றாருன்னா தனுஸ்தானம். தனுனா சரீரம் இல்லையா, தனு அந்த உடம்பை குறிக்கக்கூடியது, ஆயுளை குறிக்கக்கூடியது, ஆயுஷை குறிக்கக்கூடியது, ஒருத்தனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இப்ப லக்னாதிபதி ஒருத்தன் வந்து லைஃப்ல வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி கட்டாயமா நல்ல ஸ்தானத்துல இருந்தே தான் ஆகணும். லக்னாதிபதி பகைப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நட்பு வீடு இருந்தாலும் பரவாயில்ல, உச்சத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது ரொம்ப பரம பகையான இடத்துல இருந்தாலும் யாராவது சுபர் பார்வை இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா மேக்சிமம் நீச்சம் அடையக்கூடாது. இப்ப அந்த நீச்சம் அடைஞ்சாலும் அதுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு.
ஜாதகத்துல வந்து ஒண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து எப்படி சொல்றது, அந்த அசுபத்தை வந்து சுபமாக்குறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தனுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா லக்னம் நல்லா அமையணும். முதல் லக்னம் நல்லா அமையிறது அப்படின்னா அந்த லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும். இப்ப நம்மளுக்கு மேஷத்துல லக்னம் விழுந்ததுன்னா அதிபதி யாரு? செவ்வாய் இல்லையா? மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் இல்லையா? அப்ப லக்னாதிபதியும் செவ்வாய் தான். இப்ப அந்த லக்னத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? காலியாகவும் இருக்கலாம். அந்த லக்னத்துல எந்த கிரகங்களும் இல்லாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா லக்னாதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். இப்போ மீனத்துல ஒருத்தனுக்கு லக்னம் விழறது அப்படின்னா அதுக்கு அதிபதி ப்ரஹஸ்பதி குரு இல்லையா? அதே போல கன்னியில ஒருத்தனுக்கு லக்னம் விழறது அப்படின்னா அதுக்கு புதன் லக்னாதிபதி. அப்போ அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல நிக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து பலன் மாறும். இப்ப லக்னாதிபதி புதன் இல்லையா? இப்போ கன்னியில லக்னம் விழறது, லக்னாதிபதி புதன், அந்த புதன் வந்து கன்னியிலேயே தான் இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லையே இல்லையா? இப்ப சிம்மத்துல இருக்கார். இந்த மாசம் இன்னைய கரண்ட் பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்துல லக்னாதிபதி இருக்கார். அப்ப 12 லக்னத்தில இருந்து 12ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார். புரியுறதா இது வரைக்கும்? சரியா? அப்ப முதல் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து வராகமிஹிரர் என்ன மென்ஷன் பண்றார் அப்படின்னா ஆத்மா ஸ்தானம், உயிர் ஸ்தானம், தனுஸ்தானம் அப்படின்லாம் சொல்றார். லக்னத்தை எப்பயுமே பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர், ஆத்மா அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா என்ன சொல்லுவா அப்படின்னா சந்திரன் நிக்கிறத வந்து ஒரு சிலர் இப்ப நம்ம கோச்சாரம் அப்படின்ற இல்லையா, கோச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம். தினம் ராசி பலன் சொல்றா இல்லையா? ராசி பலன் சொல்றது அப்படிங்கிறது வந்து சந்திரன் எங்க நிக்கிறதோ அதை டிஃபால்ட்டா வந்து லக்னம்னு எடுத்துக்கிறது. நம்ம ஜாதகத்துல ராசி எங்க அதை வந்து கோச்சார பலன் அப்படிங்கிறது. இப்ப ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வந்தாருன்னா அஷ்டம சனி, 4ஆம் இடத்துல வந்தாருன்னா அர்த்தாஷ்டமம் 4 இல்லையா? 8ல பாதி அர்த்தாஷ்டம சனி. ஜென்ம சந்திரன் கூடவே குரு சேர்ந்து இருந்தாருன்னா அது வந்து ஜென்ம குரு அப்படிங்கிறது. அப்போ என்ன சொல்லுவா அப்படின்னா லக்னம் வந்து உடல், சந்திரா லக்னம் வந்து உயிர் அப்படின்னு சொல்றது. ஒருத்தருக்கு வந்து இது ரெண்டுமே நல்லபடியா அமைஞ்சாகணும். சந்திரா லக்னம் அப்படிங்கிறது சந்திரன் எங்க நிக்கிறதோ அது சந்திரா லக்னம்னு எடுத்துக்கிறது. லக்னம்ங்கிறது மாறாது. லக்னாதிபதி லக்னம் அப்படிங்கிறது லேண்ட் போட்டிருப்பா. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாவே மேக்சிமம் அந்த ஜாதகருக்கு எந்த துன்பமோ கவலைகளோ இந்த அல்பாயுசுல போறது, குறைஞ்ச ஆயுசா இருக்கிறது அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனா இதுக்கும் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்க. லக்னாதிபதி நீச்சமாயிட்டார், அப்ப வந்து அவன் அல்பாயுசா போயிடுவானா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. அதுக்கும் நிறைய அவன் தீர்காயுசா வாழ்றதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்கு. அது நம்ம பலன் பாக்குறப்போ போவோம். இப்போ வந்து அந்தந்த ஸ்தானத்துக்கு என்னென்ன, அந்த பொசிஷனுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்கா, இடங்கள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். முதல் வீடு அந்த லக்னம் போட்டிருக்கிறது வந்து உடல், அந்த பர்சனாலிட்டி, அவனோட பர்சனல், இது எல்லாமே பாக்குறது. அவனோட லைஃபை பத்தியே ஒரு ப்ரெடிக்ஷன், லக்னத்தை வச்சு அவனுடைய லைஃபினுடைய ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு ஓரளவுக்கு வந்துடலாம். லக்னம் அப்படிங்கிறது முதல் வீடு லக்னம். லக்னம் பேஸ் பண்ணி ஒருத்தரோட ஹெல்த் அண்ட் ஒருத்தரோட பர்சனாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா, அது வந்து நம்ம வந்து இப்ப சனி வந்து மகரத்துல லக்னம் விழுறது, சனி அங்கேயே நிக்கிறார். சனி வந்து ஒரு நீச்சக்காரகன் அப்படிங்கிறது, நீச்சமான கிரகம். நீச்சம்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியானவர் இல்லையா, எல்லாத்துக்காட்டியும் சுறுசுறுப்பு கம்மியா இருக்கார் அவர். சோ அப்போ வந்து நம்ம வந்து அவர் எடுத்த உடனே என்ன சொல்லிட முடியாதுன்னா அவர் வந்து ரொம்ப லேசியா இருப்பார். அவர் அப்படித்தானே, சனி எங்க இருக்காரோ அவரோட தன்மையை தான் வாங்கி ஆகணும். அவர் லேசியா இருப்பார், மந்தமா இருப்பார், கருப்பா இருப்பார் அப்படின்லாம் நம்ம எடுத்த உடனே சொல்லிட முடியாது. மகரத்துல சனி ஆட்சியில இருக்கார், அப்ப வந்து அவருக்கு தீர்காயுசா தான் இருக்கும். சொந்த வீடு இல்லையா, சனி தான் ஆயுஷ்காரகன். Sorry, I'll be back in a minute.
சார் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ஸ்ல ஏதாவது क्वेश्चंस? இல்ல ஒரே ஒரு क्वेश्चन. நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, அப்போ இந்த எல்லாருக்கும் அந்த எந்தெந்த ராசி லக்னத்துல என்ன இருக்கோ அதோட அதிபதி ஃபிக்ஸ்டு இல்லையா? அப்ப அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஃபிக்ஸ்டு தானே? அப்படின்னா ஒன்லி 12 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு லக்னத்துக்கு, மேஷத்திலேருந்து மீனம் வர. அண்ட் எல்லாத்தோட அதிபதியும் ஃபிக்ஸ்டு தான். அங்காரகன் அப்படி அந்த ஆர்டர்ல வருது. லாஸ்ட் சனி அங்காரகன், சுக்கிரன், அப்படி புதன், சந்திரன், சூரியன், சுக்கிரன், அங்காரகன் அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? குரு, சனி, சனி குரு லாஸ்ட் நாள். அப்போ அது ஃபிக்ஸ்டு தானே யாரோட அதிபதி யாருன்னு? அப்போ அந்த உச்ச நீச்சமும் ஃபிக்ஸ்டு தானே, அப்படி இல்லையா? உச்ச நீச்சம் ஃபிக்ஸ்டு தான். மேஷத்துல சூரியன் உச்சம், சனி நீச்சம், அது மாற போறது இல்ல. இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேஷ லக்னம்னு எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து லக்னத்திலேயே இருக்கார், லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார், ஆட்சியா இருக்கார் இல்லையா? இல்லையா? லக்னாதி மேஷம். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னம் வந்து மேஷம், செவ்வாய் அங்கேயே தான் இருக்கார், செவ்வாய் அதே வீட்டுல இருக்கார், அதிபதியும் அதே வீட்டுல தான் இருக்கார். சோ ஆட்சி சொந்த வீட்ல இருக்கார், ஸ்ட்ராங். சொந்த வீட்ல இருக்கார், ஸ்ட்ராங். ஆக்சுவலா எனக்கு யாரு எந்த வீட்ல இருக்கா அத பத்தி எனக்கு புரிஞ்சிட்டல, அதனால மேபி ஐ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட். அப்புறமா புரியுமா இருக்கும். சரி, அப்புறமா தான் புரியும். நீங்க கேட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. அப்போ செவ்வாய்க்கு வந்து என்ன குணம் அப்படின்னா, ஆக்ரோஷமா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, படபடப்பா இருக்கிறது, எடுத்த உடனே ரொம்ப ஃபோர்ஸா போய் எது ஒன்னுத்தையும் ஃபோர்ஸா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறது. பேஷனேட்னு கரெக்டா சொல்ல முடியாது, ரொம்ப பேஷனேட்னு சொல்ல முடியாது. அத ஒரு என்ன ரஜஸோட இருக்கிறது, ரஜோகுண பிரவிற்த்தியா இருக்கிறது. அப்போ இங்க என்ன ஆவறாரு அப்படின்னா, லக்னத்துல சனியும் வந்து உக்காண்டாருன்னு வைங்க. சனி என்ன ஆவறாரு, அங்க நீச்சமாகிறார் இல்லையா? அப்போ சனி வந்து 10ஆம் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த மேஷத்துல எடுத்துட்டோம்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் அண்ட் கும்பத்துக்கு அதிபதி சனி. 10ஆம் இடம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம் என்ன அப்படின்னா லாபஸ்தானம். சுறுசுறுப்பா தான் இருப்பார், ஆனா சனி மந்தன். சுறுசுறுப்பா இருக்கிறன்ற பேர்ல எங்கேயாவது மொத்தமா கோட்டையை விட்டுட்டு வந்துருவார், யோசிக்க முடியாம. கரெக்டா யோசிக்க. இந்த கன்ஜங்ஷன் வந்து அந்த பலனையே அப்படியே மாத்தி விட்டுரு. இது பிக்சடும் கிடையாது, நான் சொல்றது பிக்சடும் கிடையாது. வேற யாராவது குருவனுடைய பார்வை 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல விழுந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா போக வேண்டியது, நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். முதல் லக்னம்னு இருக்கிறது முதல் வீடு. அது வந்து உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம், பர்சனாலிட்டி, ஒருத்தனோட ஆயுஷ நிர்ணயம் பண்றது. ஆயுஷ் வந்து முதல் வீட்டை மட்டும் வச்சு இல்ல, நிறைய வீடுகள் வரும். அதுல முதல் வீடும் ஒரு முக்கியமான வீடு, ஆயுஷ நிர்ணயம் பண்றது. ஒருத்தனுடைய ஜீவனம் எப்படி, லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, சுயமரியாதையை ரொம்ப பாக்குறது, இதெல்லாமே வந்து முதல் வீட வச்சு வர்றதுதான். ஒருத்தன் பிரபலமா இருக்கிறது, பிராபல்யம், இந்த பர்சனாலிட்டி ஜென்ரலா அந்த பிசிக்கலை வச்சு நம்ம என்னென்ன அடைய முடியுமோ. இப்போ ஒருத்தன் அவமானப்படுறான் அப்படின்னாலும் அந்த சரீரத்தை வச்சுதானே அவமானப்படுத்த போறான் இல்லையா? ஒருத்தன் புகழ்றான்னாலும் அந்த சரீரத்தை தான் புகழ போறான். அந்த மாதிரி அந்த உடல் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்க போறதோ அது எல்லாத்தையுமே பொதுவா ப்ரெடிக்ட் பண்றது லக்னம் அப்படிங்கிறது. இப்போ 2ஆம் இடம் என்ன அப்படின்னா குடும்பஸ்தானம். முதல் இடம் வந்து உயிர்னு சொன்னோம் இல்லையா, உடல், லக்னம் அப்படிங்கிறது. இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து குடும்பஸ்தானம், ஒருத்தனுடைய குடும்பஸ்தானம். அதே போல இன்னொன்னு என்ன சொல்லுவா அப்படின்னா தனஸ்தானம். குடும்பம், தனம், வாக்கு, குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். ஒருத்தன் வந்து பேசுறதெல்லாம் சத்தியமாவே பேசிட்டு இருப்பான், இன்னொருத்தன் பேசுறது சத்தியத்தை தவிர இது எல்லாமே பேசிட்டு இருப்பான். அதெல்லாமே வந்து இந்த 2ஆம் இடத்தை பொறுத்து அமையும். இந்த 2ஆம் இடத்து அதிபதி எங்க உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு அதை பொறுத்தும் அமையும். ஒருத்தர் ரொம்ப சாஃப்டா பேசுவார், ஒருத்தர் வந்து பேசுறதே வந்து ஹார்ஷா இருக்கும், மனசுல ஒண்ணும் இருக்காது. வாக்கு அப்படிங்கிறது நம்ம வாக்கு கொடுத்தா காப்பாத்துறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பேச்சு மூலியமா என்னென்ன பேசுறது மூலமா என்னென்னலாம் இயங்குறதோ. இப்போ ஒருத்தர் நான் பேசிட்டு இருக்கேன், புரியறதா புரியலையான்னு தெரியல எனக்கு, அப்ப வந்து உங்களுக்கு இல்லையா, இப்போ வந்து ஒருத்தன் பேசுறான்,
புரியுற மாதிரி பேசுறேன் அப்படின்னா அந்த வாக்குஸ்தான அதிபதியும் நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும். புதன் தான் புத்திக்கு. ஒருத்தர் பேசுவா, என்னதான் பேச வரானே புரியாது, பேசிட்டே தான் இருப்பான், நம்மளும் பல மணி நேரம் கேட்டுட்டே இருப்போம், ஆனா என்னதான் பேச வரான்னு தெரியாது. ஏன் இப்ப இதெல்லாமே வந்து புதன் வாக்குஸ்தானம் இது ரெண்டுத்தோட கனெக்டட் ஆயிருக்கிறது. இந்த வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதி எங்க இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து. அப்புறம் புதன் தான் புத்திமான். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வர்றது. குடும்பஸ்தானம், ஒருத்தர் குடும்பம் நல்லபடியா அமையுமா அமையாதா, ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வர ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு, ஃபேமிலிக்குள்ள டிஸ்பியூட்ஸா இருக்கு, அப்போ வந்து குடும்பம் ஜென்ரலா குடும்பம் அப்படின்னா 2வது வீடு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்னா 2வது வீடு 7வது வீடு. இது போல இது ஸ்பெசிபிக்கா என்ன பார்க்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் வைஃப். ஓகே. அது கலத்திர ஸ்தானம்ங்கிறது 7வது ஸ்தானம், ஜென்ரலா கலத்திர ஸ்தானம். இப்ப ஜென்ரலா குடும்பத்தை பத்தி பாக்குறது அப்படின்னா வந்து 2வது வீடு. குடும்பம், கல்வி. 1 minute சார் உங்களுக்கு வேற குயிக்கான எஸ்கலேஷன் மீட்டருக்கு ஒரு 1 minute நீங்க பாத்துட்டு இருக்கோம், நானும் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வரைக்கும். புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வீடு வந்துட்டு பர்சன், செகண்ட் வந்து குடும்பம், அப்படி 12 வீடு இருக்கு. அப்புறமா தான் கொஞ்சம் தெரியும் தோணுறது எனக்கு. மீன்ஸ் யார் எங்க எப்படி வரா, அதெல்லாம் எடுத்த உடனே யார் எங்க பார்வை, அதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க, ஆனா எக்ஸாக்ட்டா புரியல எங்கன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கல. சோ மேபி as we go ahead புரியும். இப்போ பார்வைங்கிறது சார் நம்ம வந்து இப்படி இங்க இருந்து இது வரைக்கும் 180 டிகிரி திரும்பலாம். ஆமா, நம்மளோட பார்வை 180 பிளஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்ல, 180க்கு மைனஸா இருக்கலாம். கழுத்துல ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுன்னா 90 டிகிரியோ 45 டிகிரியோ அப்படி இருக்கும். இதே ஒரு அவுல் எடுத்துட்டோம், ஆந்தை எடுத்துட்டோம்னா 360 டிகிரி அது திரும்பி பார்க்கும். இங்க ஆரம்பிச்சா ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படி பார்க்கும். அதுதான் வந்து கிரகங்களுக்கும் அந்த பார்வைன்னு ஒண்ணு உண்டு. பார்வைங்கிறது நம்ம டீப்பா போய் பார்ப்போம். அந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல ராசி இருக்கு, அங்கே இருந்து ஒரு சில கிரகங்கள் 7வது வீட்டை மட்டும் பார்க்கும். மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா 7வது வீடு என்ன? விருச்சிகம். துலாம் இல்லையா? மேஷத்துல இருக்குன்னா கன்னி, துலாம். எல்லா கிரகங்களுக்கும், ராகு கேத்து தவிர எல்லா கிரகங்களுக்கும் 7வது வீடு பார்வை உண்டு. இப்ப மேஷத்துல எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகத்தினுடைய பார்வை வந்து துலாத்துல உண்டு. இதுல வந்து செவ்வாய், குரு, சனி இவருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்வை உண்டு. அப்ப யாரோட லக்னம் ஏதோ அதான் ஃபர்ஸ்ட் முதல் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும், அதுல இருந்து 12 எழுதணும், அப்படித்தானே? அப்படி இல்ல, அதான் நம்மளுக்கு கிரகங்கள் மாறுறது இல்லையா. நம்மளுக்கு வந்து இன்னைய பிளானிட்டரி பொசிஷன்ஸ் எடுத்துட்டோம்னா சிம்ம மாசம் சிம்மத்துலதான் சூரியன் இருப்பார், புதனும் சிம்மத்துலதான் இருக்கார். செவ்வாய் மாற போறார். அப்புறமா குருன்னு பார்த்தா மீனத்துல இருக்கார், சனின்னு பார்த்தா கும்பத்துல இருக்கார். இது மாறாது, ஆனா லக்னம்ங்கிறது மாறிண்டே இருக்க போறது. சரி அப்புறமா பார்க்கலாம். சரி, கோ ஹெட். ஆமா, இப்ப 2வது வீடு அப்படிங்கிறது வந்து வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். ஒருத்தர் வர பார்வை சரியில்லை, கண் ஆபரேஷன் பண்ண போறேன், கண்ணு கேட்ராக்ட் விழுந்திருக்கு, கண்ணு பார்வை தெரியுமா தெரியாதா, கண்ணுக்கும் அந்த இடத்த பார்க்கலாம். கண்ணுக்கும் 2வது இடம் தான் கண்ணு அப்படிங்கிறதுக்கும். வாக்கு, கல்வி, ஒருத்தனுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் 2ஆம் இடம். அதாவது இடத்த பொறுத்து. இப்போ 12 இடங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரகத்துவம்னு உண்டு. அதை அடுத்து பார்ப்போம். இப்போ இது சொன்னேன் இல்லையா, இப்போ 2வது குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்பா அம்மா தங்க எல்லாமே குடும்பம் தான். இன்னும் ஸ்பெஷலா பார்த்தோம்னா கணவன் மனைவிங்கிறது குடும்பம் இல்லையா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. அதுல நம்ம 12 ராசியில பார்த்தோம் அப்படின்னா 7வது வீடு கலத்திரத்தை குறிக்கக்கூடியது. கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். அப்போ கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது செவ்வாயை மெயினா பார்க்கணும். கணவன்னா அந்த கல்யாணத்துக்கு பார்க்கும்போது கலத்திரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி அமையும். சுக்கிரன் சில இடத்துல வந்து அமையும். லக்னாதிபதியை பார்க்கணும். இப்படி காரகத்துவம்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகம் உண்டு. இப்போ முதல் வீடு வந்து ஆயுசும் ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. முதல் வீடு
ஆனா கிரகங்கள்ல பார்த்தா ஆயுஷுக்கு அதிபதி வந்து சனி, ஆயுஷ் காரகன்னே பேரு. அது காரகத்துவம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் வரும். இப்ப வந்து 2வது வீடு, இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், மேஷம், ரிஷபம். ரிஷபம் ஒருத்தனுக்கு 2வது வீடா அமையிறது. சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்கார். மேஷம் வந்து லக்னம், 2வது இடம் ரிஷபம். சுக்கிரன் வந்து உச்சத்திலேயே இருக்கார். சுக்கிரன் உச்சத்துல இருந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா தானே இருக்கணும். ஆனா இவர் குடும்பத்தோடவே இருக்கார், டிஸ்பியூட்ஸ் நிறைய இருக்கே அப்படின்னா அந்த காரகன், குடும்பத்தினுடைய காரகன், அந்த பார்வை 2வது வீட்டுல யார் யார் பார்வை விழுறது, இதெல்லாம் வச்சு பலன் மாறும். இது வந்து போக போக இப்ப சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். போக போக இது நம்ம ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கலாம். 2வது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். 3வது வீடு அப்படிங்கிறது தைரியஸ்தானம் அப்படின்னுவாங்க. தைரியம், ஒருத்தன் தைரியமா இருப்பானா, ரொம்ப கூச்ச சுபாவமா இருப்பானா, போல்டா போய் பேசுவானா. சிலருக்கு வந்து லைன் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பிசிக்ஸ்ல வந்து E=mc² மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு மேல தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் வந்து ஒன் ஹவர் லெக்சர் எடுத்துட்டு வந்துருவான், ஈஸியா லெக்சர் எடுத்துருவான். ஒருத்தனுக்கு வந்து ஐன்ஸ்டீனியா ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருப்பான், இல்லைன்னா நிக்கோலா டெஸ்லாவை பத்தி ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருப்பான். அவங்ககிட்ட வந்து ஜென்ரலா நிக்கோலா டெஸ்லா சொன்ன 369 பத்தி ஏதாவது ஒரு தியரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ஒரு கான்பிடன்ஸ் வராது, தைரியம் இருக்காது. இது எல்லாமே வந்து நம்ம 3ஆம் இடத்தை வச்சு ஓரளவுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, அது கூட யார் யார் கான்டாக்ட்ல இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் செய்யலாம். 3ஆம் பாவத்தை வந்து வராகமிஹிரர் என்ன சொல்றாரு அப்படின்னா தைரியஸ்தானம், காரியஸ்தானம். தைரியம் இருந்தா தானே காரியத்துல ஜெயமோ அபஜயமோ. காரியம், ஒருத்தனுடைய எடுத்த காரியம் வெற்றி அடையிறதா அப்படிங்கிறது. வெற்றி, காது. 2வது வீடு கண்ணு சொன்னோம் இல்லையா, 2வது வீடு கண்ணுன்ற மாதிரி 3வது வீடு அங்கங்கள், அவயவங்கள்ல பார்க்கும்போது காது, குரல் வளம். இவர் வராகமிஹிரர் குரல் வளம் அப்படிங்கிறார். காளிதாசர் பொதுவா வந்து குரல் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் குரல் கண்டம் அப்படிங்கிறார். குரல் வளம், குரல் அப்படிங்கிறது ஒரு ஆரட்டாரா இருப்பானா, ஒரு கமாண்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சங்கீதத்துக்கும் குரல் வளம், பாட்டு, சங்கீதம், ஆமா வோக்கல், ஜெனரலி வோக்கல். இப்போ கமாண்ட் பண்றதுக்கும் குரல் நல்லா இருக்கணும். என்சிசில போயிட்டு பீச்சே மூட் அப்படின்னா ரொம்ப உச்சஸ்தாயில சொல்லணும், அப்பதான் எல்லாரும் கமாண்ட மதிப்பான். ரொம்ப கீச்சா சொன்னான்னா அது எடுபடாது. அப்ப அவனுடைய குரல் எந்த இடத்துல எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது 3ஆம் ஸ்தானம். குரல் வளம். பலம், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய பலம், அவனுடைய சொந்த பலம், அவனை சுத்தி இருக்கக்கூடிய பலம். ஆபரணங்கள், இவனுக்கு ஆபரணங்கள் மேல இருக்கிற ஆசை, இவனை வந்து சேர்றது, ஆபரணங்கள் இவனை வந்து சேருமா சேராதா இப்படிங்கிறது உண்டு. அப்புறம் ரேரஸ்ட் பாயிண்ட் நிறைய இடத்துல என்ன இருக்கா அப்படின்னா ஸ்திரீ புருஷ சயோகத்தை பத்தியும் இது 3ஆம் பாவத்தை வச்சு நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ வராகமிஹிரர் வந்து ஸ்திரீ புருஷ சயோகத்துக்கும் 3ஆம் இடத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சயோக வியோகத்துக்கு 3ஆம் இடத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத வராகமிஹிரர் சொல்றாரு. இது இல்லாம காளிதாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து 2-3 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப 3ஆம் இடம்னா தைரியம், குரல் வளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். காளிதாசர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து குறைஞ்சது 30 பாயிண்ட்ஸ் தரார். என்னென்ன வேணுமோ நீங்க இது இந்த இடத்த போய் பாருங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா சான்சஸ் கிடைக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னா காளிதாசரையும் நம்ம கவர் செய்வோம். 3 சொல்லியிருக்கேன் இல்லையா, 3ஆம் வீடு இல்லையா. இப்போ 4வது வீடு. 4வது வீடுங்கிறது முக்கியமா சுகஸ்தானம் அப்படிங்கிறது. சுகஸ்தானம் பொதுவாக சொன்னா சுகஸ்தானம் 4வது வீடு. ஒருத்தர் சுகமா இருக்கானா இல்லையா, எல்லாமே இருக்கும், கட்டில் மெத்த இருக்கும், ஆனா பார்த்தா உடம்புல அலர்ஜி இருக்கும், தரையில தான் படுக்க வேண்டியது இருக்கும். ஏசி கொடுத்துருப்பா, ஆனா வந்து குளிர்றது எனக்கு ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னுவான். வீட்டுல காரெல்லாம் இருக்கும், ஆனா அது யூஸ் பண்ண முடியாது, பஸ்ல தான் போவான், ட்ரெயின்ல தான் போவான். சொந்த வீடு 10-15 இருக்கும், ஆனா அதை வந்து அனுபவிக்க முடியாது, வாடகை வீட்டுல தான் இருப்பான். இது எல்லாமே முக்கியமா பார்க்க வேண்டியது 4வது வீடு, சுகஸ்தானம். 4வது சுகம். வராகமிஹிரர் 4வதுக்கே என்ன சொல்றாரு அப்படின்னா தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறது முக்கியமானது. 4வது வீடு தாயார், அம்மா, மாத்ருஸ்தானம். 4வது சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் 4வது மாத்ருஸ்தானம் சுகம். இந்த சுகத்திலேயே எல்லாம் அடங்கிடுது இல்லையா, வீடு, வாசல், வெஹிக்கிள்ஸ், ட்ரெஸ், பட்டாடை, நகை, இது எல்லாமே இந்த சுகத்திலேயே அடங்கிடுறது. நிலம், அசட்ஸ், நிலம், அசையா சொத்துக்கள், நிலம்,
வாகனம் அசையும் சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்களும் 4வது வீட்லயே அடங்கிடுறது. கால்நடைகள், கால்நடை அப்படின்னா இப்போ அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணா இல்லையா, அதையும் நம்ம வாகனம்னே எடுத்துக்கலாம். இந்த வாட்டி இப்போ நம்ம மாடர்ன் டேஸ்ல வந்து அதையும் வாகனம்னே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வித்தை, ஒருத்தனுக்கு வித்தை எஜுகேஷன் அப்படின்றோம் இல்லையா, எஜுகேஷன் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வரார், எஜுகேஷனை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவனுக்கு எந்த வகையான எஜுகேஷன் வரும்னா 4ஆம் இடத்தை பார்த்துக்க வேண்டியது. 4ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரு? நீங்க செகண்ட் வீடு எஜுகேஷன் சொன்னீங்க. அதான் ஒரே இப்ப வந்து ஆயுசுன்னு எடுத்துட்டா முதல் வீடு மட்டும் வராது. முதல் வீடு இப்ப வாக்குன்னு சொன்ன 2வது இடம் வாக்குஸ்தானம், அது வந்து எஜுகேஷன் கூடயும் இன்டர்லிங்க் ஆயிருக்கு இல்லையா. எனக்கு அறிவு இருக்கு, ஜோதிஷத்தை பத்தி அறிவு இருக்கானா, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆனா மெயினா எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4வது வீடு. 2வது வீடும் கனெக்ட் ஆயிருக்கு எஜுகேஷன் கூட. 4வது வீடு எப்படி இருக்கு, ஒருத்தர் எஜுகேஷன் எப்படி இருக்கு, இல்லைன்னா நிலபுலன் வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னா 4வது வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்க வேண்டியது. அந்த அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்துக்க வேண்டியது. அப்புறமா அந்த அதிபதி உச்சத்துல இருக்காரா நீச்சத்துல இருக்காரா அதெல்லாம் பாத்துக்க வேண்டியது. இப்போ வந்து எஜுகேஷனை பத்தி ஒருத்தன் வந்து கேட்கறான், 4வது வீடியும் பாத்துக்கணும். எஜுகேஷனுக்கு யாரு மெயினா அப்படின்னா புதன், புத்திமான். அப்ப புதனை நம்ம 4வது வீடியும் புதனையும் கனெக்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியது. இப்போ மறுபடியும் வந்து 4வது வீட்டுக்கு வந்து நிலத்தை வாங்க வரான், அசையா சொத்துக்கள் நிலத்தை பார்க்க வரான். அப்ப 4வது வீடு பாத்துக்க வேண்டியது. நிலத்துக்கெல்லாம் யார் அதிபதினா செவ்வாய். அப்ப செவ்வாய் எங்க இருக்கார், 4ஆம் வீடும் செவ்வாயும் எப்படி கனெக்ட் ஆகுறது, அதை வச்சு என்ன வகையான நிலம் வாங்கலாம், உனக்கு அமையுமா அமையாதா. வந்து அப்படிங்கிற அது வந்து நம்ம லக்ஸரியில வந்துடும். லக்ஸரிக்கு யாரு அப்படின்னா சுக்கிரன். இப்ப 4வது வீடை பாத்துக்க வேண்டியது. வாகனத்துக்கும் அதுதான் சுகஸ்தானம். 4வது வீடை பாத்துக்க வேண்டியது, சுக்கிரனை பாத்துக்க வேண்டியது. அதே போல வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது வந்து இரும்பு காரகன் வந்து சனி. அப்ப சனியும் அந்த இடத்துல 4வது வீடும் பார்க்க வேண்டியது வரும், சனியும் பார்க்க வேண்டியது வரும். அவர் எப்படிப்பட்ட குவெஸ்டின் கேட்கிறார், நம்ம எதெல்லாம் லிங்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம திறமை. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய இமேஜினேஷன் பவர் அதிகமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஜோதிஷத்துல நம்ம அவ்வளவு பலன் சொல்றதுல சக்சஸ் ஆகலாம். ஜோதிஷம்ங்கிறது பலன் சொல்றது மட்டும் கிடையாது, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. நம்மளுடைய கற்பனா சக்தி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பலன் சொல்றதுல அவ்வளவு சக்சஸ் ஆகலாம். இப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு வர்றாரு, சினிமா அப்படிங்கிறார். சினிமா அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்டது தானே, லிப்ஸ்டிக்கு, பவுடரு, ட்ரெஸ், லக்ஸரி எல்லாமே சினிமாங்கிறது ஒரு ஆடம்பரம் தானே. ஒருத்தனுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றவன் வந்து சினிமாவுக்கு போய் பார்க்க போறது இல்லை. எனக்கு வந்து இருக்கு கண்டென்ட்டா நான் இருக்கேன், நான் பணத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டைம் பாஸுக்கு செலவு பண்ண போறேன் அப்படிங்கிறவன், கொஞ்சம் லக்ஸரியா இருக்கணும்னு நினைக்கிறவன் சினிமாவுக்கு போக போறான். அப்போ அங்க வந்து சுக்கிரன் கனெக்ட் ஆவார். இப்போ சுக்கிரனை பார்க்க வேண்டியது. இது போல ஒவ்வொரு அந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே போல இந்த ராசி இருக்கு இல்லையா, 12 கட்டத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். யார் என்ன கேள்வி கேட்கறாங்களோ இது ஒண்ணுத்தோட ஒண்ணு இன்டர்லிங்க் பண்ணி நம்ம பலன் சொல்றது. நம்மளுடைய அந்த நேரத்துக்கு வர அந்த கால்குலேஷன், அந்த சக்தி, சிந்தனா சக்தி எவ்வளவு ஸ்ட்ராங்கா பகவான் நம்மளுக்கு தராரோ அதை வச்சு அந்த பலன் அமைய போறது. 4வது வீடு. 5வது வீடு ரொம்ப எல்லா வீடுமே முக்கியமானது தான். அதுல 5வது வீடு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், வெயிட்டேஜ் அதிகம். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் வீடு. பூர்வ புண்ணியஸ்தானம் அதே போல ரொம்ப முக்கியமானது புத்திரஸ்தானம். புத்திரன்றது புத்திரியும் எடுத்துக்கலாம். புத்திரன் இப்ப வேதத்துல தசாஸ்யாம் புத்திரானாம் தேஹி அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப புத்திரியே பெறக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, புத்திரனும் புத்திரியும் அப்படின்னா ஆத்மா வை புத்திரநாமாசி சஜீவ சரத சதம் அப்படிங்கிறதா. புத்திரனை சஜீவ சரத சதம், புத்திரி வாழக்கூடாதா, சத வருஷம் வாழ, அப்படி இல்ல. புத்திரன் அப்படின்னா புத்திரினும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ரெண்டுத்தையும் ராம லக்ஷ்மணவ் அப்படின்னு சொல்றா இல்லையா, ராமவ் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப 2 ராமன் இருந்தானா அப்படின்னா அப்படி இல்ல, ராம லக்ஷ்மணவ் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ராமவ் அப்படின்னு சொன்னா ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்துன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் இல்லையா. 2 பேர் இருக்காங்க, ராம லக்ஷ்மணவ் அப்படின்னு சொல்லாம ராமவ் அப்படின்னா ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ புத்திரஸ்தானம் அப்படின்னா புத்திரியும் அந்த இடம் தர்றது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். மெயினா இது 2 தான் சொல்றது. பூர்வ புண்ணியம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து
இப்போ ஏதோ ராசி பலன் கேட்கிறோம், யாரோ ஒரு ஜோதிஷருடைய லெக்சர் கேட்கிறோம், பூர்வ புண்ணியஸ்தானம் அவனுக்கு பலமா இருந்திருக்கணும் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது 5ஆம் இடம் தான், வேற எதையுமே மென்ஷன் பண்ண போறது இல்லை. புத்திரஸ்தானம் அப்படின்னாலும் அது 5ஆம் இடம் தான், வேற எதையுமே அந்த அந்த பேரை வச்சு மென்ஷன் பண்ண போறது இல்லை. அதே போல தாத்தா வழி சொத்து, பூர்வ புண்ணியம்ங்கிறது அவர்கிட்ட இருந்தா நம்மளுக்கு வர்றது. மாதா செய்தது மக்களுக்கு அப்படிங்கிற தாத்தா அப்பா என்ன செஞ்சாரோ அதனுடைய பலன் தான் நம்மளுக்கு வர்றது. நம்ம இன்னைக்கு ஜோதிஷத்துல வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பூர்வ பலம் தான். மூதாதையர்கள் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் நாம செஞ்சிருக்கோமோ இல்லையோ, அவ ஏதோ ஒரு தபஸோ புண்ணியமோ செஞ்சிருக்கா, அதனால இந்த ஒரு சத்தியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆவல் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட கனெக்ட் ஆகிறது. புத்தி கூர்மை அப்படிங்கிறதும் 5ஆம் இடத்தை பார்க்கலாம். தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா, ஆஸ்திகனா இருக்கானா நாஸ்திகனா இருக்கானா அப்படிங்கிறது லக்னத்தையும் வச்சு பார்க்கலாம். மெயினா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை வச்சு பார்க்கறது. தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை, சொல்றதுக்கு எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாவும் எடுத்துக்கலாம். ஒருத்தனுக்கு தெய்வ அவநம்பிக்கை இருக்குன்னாலும் அந்த இடம் வந்து பூர்வ புண்ணிய 5ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும். ஒருத்தனுக்கு புத்திரன் இல்ல அப்படின்னாலும் 5ஆம் இடத்தோட வந்து கனெக்ட் ஆகும். புரியுதா? இப்ப எதெல்லாம் பாசிட்டிவா சொல்ல குவிக்கா. சோ பித்ருகளோட புண்ணியம், பித்ருகளோட சாபம் இதெல்லாம் கூட இந்த ஸ்தானம் தான் இல்லையா? ஆமா, ஆசீர்வாதம் இதெல்லாமே ஆசீர்வாதம். ஆமா, கண்டிப்பா 5ஆம் இடம் தான். பித்ருக்கள் அப்படிங்கிறது பாட்டன், மெயினா வந்து அப்பாவோட அப்பாவை தான் சொல்றா இந்த 5வது, அப்பாவோட அப்பா தாத்தா. அப்புறமா வந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறது. பூர்வீகம் அப்படிங்கிறது அப்பாதுல இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பூர்வீகர் அப்பா தானே, அவருக்கு பூர்வீகர் தாத்தா. நாம ஸ்வயத்துக்கு முன்னாடி பூர்வீகம், அப்ப அப்பாதுல இருந்தே எடுத்துக்கலாம் நம்ம பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறப்போ. ஒருத்தனுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கு, அப்ப அவனுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எங்க தாத்தா எங்க சம்பாதிச்சாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா அப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. அப்பாங்கிறவர் இவருக்கு பூர்வீகர், அப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. நீ பையன் வந்து உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு அப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பார். இப்ப இவனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல பலமா வேலை செய்யும் அப்படிங்கிறது. சன்மார்க்கம், நல்ல ஒரு சத்து மார்க்கம், பஜனை, சத் சங்கம், இதெல்லாமே தெய்வ நம்பிக்கையிலேயே அது அடங்கிடுது இல்லையா? சாதுக்கள் சங்கம், பெரியவாளை நமஸ்காரம் பண்றது, உபச்சாரம் பண்றது, இது எல்லாமே வந்து 5ஆம் இடத்தோட இதாகும். அதே போல வந்து ஒருத்தர் வந்து ஸ்தல யாத்திரைகள், புண்ணிய கஷேத்திரம், தீர்த்த ஸ்நானம் எல்லாம் செய்யணும்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் உனக்கு நல்லா இருக்கணும். மனசு ரொம்ப இருக்கும், காசிக்கு போனோம், கயாவுக்கு போனோம், கௌராங்க மகாபிரபு ஜென்மஸ்தானத்துக்கு போனோம், எல்லாமே இருக்கும், ஆனா போக முடியாது. வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், போக முடியாது. ஆனா எங்காத்துக்கு ஒருத்தர் வருவார், வெங்கடேஷ முதலியார் அப்படின்னு, ஹீஸ் வெல் டு டூ தான், பர்சன் பார்த்தா வெல் டு டூ, ஆனா பேக்கெட்ல வந்து பைசாவே அதிகம் வச்சுக்க மாட்டார். யாராவது ஒருத்தர் வருவா, அண்ணா ராமேஸ்வரத்துக்கு போறோம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிடுவா. பாக்கெட்ல 10 ரூபாய், என் முன்னாடி 10 ரூபாய் தான்டா இருக்கு, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க நான் போலாம். அவர் கிட்டத்தட்ட வந்து எல்லா கஷேத்திரங்களையும் சுத்தி பார்த்துட்டார். ஆனா அவர் செலவுன்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அழைச்சின்னு போறதான் சாப்பாட்டுல இருந்து செலவுல இருந்து எல்லாம் பண்ணுவா. ட்ரெஸ் இல்லைனாலும் அவர் ஹைஜாக் பண்ணி அழைச்சின்னு போயிடுவா, எல்லாம் பார்த்துப்பா. இப்ப இவருக்கு வந்து போகணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா இவரு அந்த போகணுங்கிற இந்தந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை தாண்டியும் கஷேத்திரங்கள் அவரை அழைச்சின்னு இருக்கு. இவர் கஷேத்திரங்களுக்கு போறாரு அப்படிங்கிறத விட கஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் இவரை அழைக்கிறது. இது எல்லாமே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட கனெக்ட் ஆகும். இன்னும் டீப்பா பூர்வ புண்ணியம் அப்படிங்கறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நம்மளோட சொந்த முயற்சி இல்லாம எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் பூர்வ புண்ணியம் தான் இல்லையா? நம்ம எஃபர்ட் எடுக்காம கிடைக்கிறது. இப்போ ட்ரெயின்ல ஏறுறோம், கூட்டமா இருக்கு, ஃபுல் கூட்டமா இருக்கு, ஆனா ஒரு சீட் பார்த்தோன்னா ரொம்ப நேரம் யாருமே உட்காராம இருக்கும், நம்ம தான் போய் உட்காருவோம். அது பூர்வ புண்ணியத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஏதோ ஒண்ணு வந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் தேடின்னு இருப்பான், அவனுக்கு கிடைக்காது, நம்ம எதர்ச்சியா அதை மனசுல நினைச்சுன்னு போவோம், நம்மளுக்கு அது கிடைக்கும். இது பூர்வ புண்ணியத்தோட லிங்க் ஆயிருக்கும். ஒரு சுகமாவே வாழ்றது. வீட்டுல அதாவது வந்து வீட்டுல கஷ்டம் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கலாம், துணிமணிக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து மன நிறைவுன்னு ஒண்ணு இருக்கு. சாந்தமா இருக்கிறது, பிரசாந்தமா இருக்கிறது. ரமண மகரிஷி இதுல தபஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இது அருணாச்சலத்துல திருவண்ணாமலையில விருப்பாக்ஷா குகைன்னு ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ யாரும் இல்லாத சமயத்துல என்ன பண்ணுவாரா, அவர் கௌபீனம், ஒரே ஒரு கௌபீனம் தான் உடுத்தின்னு இருக்காரு. அந்த கௌபீனத்தை எடுத்து பார்த்தா பொத்தலா இருக்குமா, அவ்வளவு ஓட்டை இருக்குமா. அப்ப கள்ளிச்செடியில இருந்து ஒரு முள்ளை உடைச்சி அந்த கிழிஞ்சிருக்கு இல்லையா கோமணம், அந்த கோமணத்துல இருந்தே ஒரு நூலை உருவி
அந்த சப்பாத்தி கல்லி முள்ளோட கட்டி அந்த ஓட்டையெல்லாம் அடைப்பாராம் அவர். அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் மௌனமா இருந்தார். ஒருத்தர் வந்து கேட்கிறார், சுவாமி எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு. என்னை இத்தனை நாளா சுகமா வச்சுட்டு இருக்கானே அருணாச்சலேஸ்வரன், உலகத்துல யாரை சுகமா வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, என்ன ரொம்ப சுகமா வச்சுட்டு இருக்கான், அந்த அருணாச்சலேஸ்வரனுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி அப்படின்றான். ஆனா வாஸ்தவத்துல அது சுகமா? வெளியில இருந்து நம்மளுக்கு பார்த்தா அது சுகம் இல்ல. அவர் வந்து கல்லுலயும் மண்ணுலயும் புரண்டு இருக்கார். சாப்பாட்டுக்கு இல்ல, மெயினா சாப்பாட்டுக்கு இல்ல, உடுத்திக்கிறதுக்கு இல்ல. அப்படின்னு பார்த்தாலும் அந்த மன நிறைவு அப்படிங்கிறது ஒண்ணு பகவான் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே பூர்வ புண்ணியத்துல இருந்து வர்றதுதான். யார் செஞ்ச சுகிருதமோ அவரு அந்த கண்டென்ட் லைஃப் அடையறதுக்கு அவர் பெருசா ஒண்ணு எஃபர்ட் பண்ண மாதிரி தெரியல, எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. ஆனா அவர் வந்து அந்த ஒண்ணும் இல்லாத பிச்சைக்கார நிலைமையிலயும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். மனசு வந்து நிம்மதியா இருக்குங்கிறா. மகான்கள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கா. இப்ப இது எல்லாமே வந்து பூர்வ புண்ணியத்துக்கு கூட நம்ம லிங்க் செஞ்சுக்கலாம். பூர்வ புண்ணியம் ஒருத்தனுக்கு பலமா இருக்கு அப்படின்னா, எது இருக்கோ இல்லையோ, வசதி வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, கண்டென்ட்டா இருப்பான். மனசு வந்து போறோம், நிம்மதியா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிறது அவன் ஒருத்தன் இருப்பான். 6ஆம் இடம்ங்கிறது பல நிலைகளை குறிக்கக்கூடியது. பல குறிச்சாலும் அதை வந்து பொதுவா என்ன சொல்றது அப்படின்னா, ருண சத்ரு ரோகம் அப்படிங்கிறது மெயினா பாக்குறது. ருண சத்ரு, ருணஸ்தானம், சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம். ருணம்ங்கிறது கடன் இல்லையா? கடன் மானிட்டர் தான் இதை மென்ஷன் பண்றது. பைசா வகையில கடன் படுறது, கடன், ருணம். சத்ரு எதிரிகள், மெயினா வந்து ரோகம் அப்படிங்கிறது. 6ஆம் இடம் எல்லாருக்குமே ரோகம். ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது வந்து பகவான் ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு இல்லையா? எல்லாமே 100% பர்ஃபெக்டா படைச்சிட்டாருன்னா அப்புறம் நம்ம எப்படி நம்ம கர்மாவை தொலைக்கிறது இல்லையா? அப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே ரோகத்துக்கு ஆட்பட்டவாள் தான். சோ அது வந்து ரோகம் எப்படி ரொம்ப சிவியரா இருக்குமோ, கம்மியா இருக்குமோ, அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்து, நம்மளுடைய பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, இப்போ நம்ம சேர்த்துட்டு இருக்கக்கூடிய கர்மா, அது எல்லாத்தையும் சேர்த்தது. பொதுவா வந்து ருணம் சத்ரு ரோகம் அப்படிங்கிறது யாராவது வந்தா நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்தா அப்படின்னா 6ஆம் இடத்தை பாத்துக்கிறது. அது இல்லாம மேலும் என்னென்ன சொல்றாரு வராக மிகிரர் அப்படின்னா, எதிரி ஸ்தானம் அப்படிங்கிறார். கடன், நோய், கெட்ட நடத்தை இல்லையா? ஒரு கெட்ட சேர்க்கையோட இருக்கிறது, கெட்ட நடத்தையோட இருக்கிறது, தண்டனை படுறது, சிறைச்சாலை சிறைவாசம் போறது, காராகிரகம் போறது, தண்டனை படுறது. எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம பிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம பாதிக்கப்படுறோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு வகையில 6ஆம் இடம் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும். ருண சத்ரு ரோகம், இது 3 தான் மெயினா பார்க்க வேண்டியது 6ஆம் இடத்துல. ருணம் சத்ரு ரோகம் அப்படிங்கிறது 6. 7ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம், கலத்திரம் அப்படிங்கிறது. கலத்திரம்னு யாராவது மென்ஷன் பண்ணாலும் அது 7வது இடம் தான், இதுல மாற்றமே கிடையாது. கலத்திரஸ்தானம் 7வது இடம். ஒருத்தருக்கு விவாகத்துக்கு பாக்குறா அப்படின்னா 7ஆம் இடம் பார்க்கணும். 7ஆம் இடத்துல என்ன அதிபதி இருக்கார், லேட் மேரேஜா, சீக்கிரமா மேரேஜ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் 7ஆம் ஸ்தானம். மனைவிக்கு கணவனை பத்தி பாக்குறது, கணவனுக்கு மனைவியை பத்தி பாக்குறது, பரஸ்பரம் பாத்துக்கிறது. ஸ்திரீக்கு புருஷனை பத்தி பாக்குறது, புருஷனுக்கு ஸ்திரீயை பத்தி பாக்குறது. திருமணம், திருமணத்தை பத்தி பாக்குறது. ஏன் இது மேட்சிங் பார்க்க போறோம், திருமணத்தை பத்தி தான். சோ ஏன் திருமணம் செஞ்சுக்க போறோம், அவர்கள் வந்து பர்சனல் லைஃப்ல நல்லா இருக்கணும். ஸ்திரீ புருஷ சயோகத்தை பாக்குறதுக்கும் நம்ம வந்து 7ஆம் இடத்தை ஒரு வகையில பாத்துக்கலாம். முக்கியமானது என்னன்னா அயனஸ்தானம் அப்படிங்கிறது 12 தான். 12ங்கிறது தான் நம்ம பின்னாடி பார்ப்போம், 12ஆம் இடம் வர்றப்ப பார்ப்போம். அயனம் சயனம், ஒருத்தர் நல்லா தூங்குறதுக்கும் சரி, சயனம் அப்படிங்கிறது ஸ்திரீ புருஷ சயோகத்துக்கும் சரி 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா இது அவனுடைய பர்சனல் லைஃப் கெட்டு போயிருக்கும். அதாவது ஸ்திரீ புருஷ சயோகம் அப்படிங்கிறது வந்து கெட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து 7ஆம் இடமும் இது வந்து கனெக்ட் ஆகிறது. வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுறது. அதே போல ஒரு சில எந்த கிரந்தங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கா, சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல, ஒரு சில ஜோசியர்களுடைய கருத்து என்னன்னா 7ஆம் இடத்தை வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றான். 7ஆம் இடத்தை வந்து பாதகஸ்தானம். எல்லாருடைய கருத்தும் இல்லை இது. இப்போ பொதுவா பார்த்தா பூர்வாச்சாரியர்கள், இப்ப இருக்கிற ஜோசியர்கள் எல்லாரோட இது மாறாதது என்ன அப்படின்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், இது மாறாது. ஆனா ஒவ்வொரு ஜோசியருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தை வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றது உண்டு. அது நம்ம வந்து போக நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது ஒருத்தனுக்கு பாதகம் செய்யுதா செய்யலையா அப்படிங்கிறது நம்ம ரெனவுன்ஸ் செஞ்சுக்க வேண்டியதுதான். பாதகம் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிறா. இப்போ ஒருத்தனுக்கு வந்து துலாம் லக்னம் அப்படின்னா மிதுனம் 7ஆம் இடமா அமையும்.
மிதுனத்துல எத்தனை கிரகங்கள் வேணா இருக்கலாம், அவ எல்லாருமே கெட்டது செய்வா அப்படின்ற சொல்ற. ஆனா மிதுனத்துக்கு அதிபதி யாரு? புதன். புதன் புதன் மிதுனம், மிதுனத்துக்கு புதன், மிதுனம் கன்னி புதன். சோ அந்த புதன் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிறது அந்த 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 இடத்துக்கு ஓனர், ஹவுஸ் ஓனர் யாரோ அவர் வந்து பாதகாதிபதியா ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு சில ஜோசியர்களுடைய கருத்தாக இருக்கு. இது எல்லாரும் ஏத்துக்கிறது இல்ல. இப்ப மங்களம் ஒருத்தனுக்கு வந்து கல்யாணங்கிறத பரம மங்களமா நம்ம பாக்குறோம் சாதாரண லௌகிகத்துல. அப்ப பரம மங்களத்துல செய்யக்கூடிய ஸ்தானம் வந்து எப்படி பாதகமா அமையும் அப்படிங்கிறது பலருடைய வாதமாக இருக்கு. இதுல எது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரியா? 7 முடிஞ்சது. 8 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். 12 இடமே முக்கியமான இடம் தான். ஒரு நிமிஷம், இப்போ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் 7ல இருக்கா இல்ல 12 பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ல நம்ம பாத்துக்கலாம். மெயினா பாக்குறது வந்து 12 தான். அயனஸ் அத எதெல்லாம் இன்டர்லிங்க் ஆகுதோ அது எல்லாத்தையுமே பாத்துக்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதுலயும் இது இன்டர்லிங்க் ஆகுது இல்லையா? 4ஆம் இடம் சுகஸ்தானம், இதுலயும் இன்டர்லிங்க் ஆகுது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், இதுலயும் இன்டர்லிங்க் ஆகுது. இப்போ ஒரு 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 ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இருக்காது இல்லையா? 10 பேர் இருக்கான்னா 10 பேருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு 100 வகையான காரணங்கள் கூட இருக்கலாம். அப்போ ஒரு நபர் ஜாதகருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அது ஏன் வந்ததுன்னு அனலைஸ் பண்றதுதான் அந்த ஜோதிஷனோட வேலை. இப்போ ஒரே ஒரு வீட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஒருத்தனுக்கு ஆயுசு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து 8ஆம் இடம் தான் வாஸ்தவத்துல நம்ம பார்க்க போறோம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஆயுஷ் ஸ்தானம். ஆனா 8ஆம் இடத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. லக்னத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, லக்னத்தையும் அந்த ஆயுசுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? ரோகம் வந்ததுனால தானே. ரோகம்ங்கிறது எது? 6ஆம் இடம். அப்போ அந்த ரோகம் சிவியாரிட்டி எப்படி, எந்த கிரகத்தினால அது வந்திருக்கு, அந்த ரோகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ 1 பார்க்கணும், 6 பார்க்கணும், 8 பார்க்கணும் இல்லையா? இன்னும் அந்த 1, 6, 8க்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா? அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்புறமா வந்து பொதுவாவே ஆயுஷ்காரகன் சனி, அந்த சனி எப்படி இருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப 8ஆம் இடத்து அதிபதி ஆயுஷ் ஸ்தானாதிபதியும் ஆயுஷ் காரகன் சனியும் நல்ல பொசிஷன்ல இருந்துட்டாவே பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. என்ன இப்போ 8ஆம் இடத்து அதிபதியும் நல்ல இடத்துல தான் இருக்கா, சனியும் நல்ல இடத்துல தான் இருக்காரு. ஆனா அவர் அல்பாயுஸ்ல போயிட்டாரு அப்படின்னா 6ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம், லக்னம் வீக்கா இருந்திருக்கலாம். இப்ப இதுலயே பாருங்க, லக்னம்ங்கிற இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லது. 6ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க கூடாது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்து அங்க 6ஆம் இடத்துல போய் 6ஆம் இடத்து அதிபதி வந்து ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தான்னு அப்ப என்ன தருவான்? ரோகத்தை தானே தருவான். இப்ப வந்து லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், 6ஆமத்து இடம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கணும், அதுதான் நல்லது இல்லையா? இப்ப 8 அப்படிங்கிற 7ஆம் இடம் பார்த்தாச்சு. 8 அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அதே போல ஆயுசு சம்பந்தப்பட்டது எல்லாமே கண்டங்கள், விபத்து இல்லையா? ஆயுசு சம்பந்தப்பட்டது தானே அது எல்லாமே, கண்டம், விபத்து, சண்டை, கலகம். அதே போல பெண்களுக்கு முக்கியமானது வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம் தான். பெண்ணுக்கு முக்கியமா வந்து மாங்கல்ய ஸ்தானம். பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அதே போல வந்து கர்ப்பஸ்தானம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே போல வந்து 8ஆம் இடத்து அதிபதி வராகமிகிரருடைய கருத்துப்படி நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது சொல்ற இல்லையா, மென்சஸ் வர்றது, அதுவும் வந்து 8ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டதுதான் பெண்களை பொறுத்த வரைக்கும். இப்போ 8ஆம் இடத்து அதிபதி வந்து ஏதோ ஒரு வகையில வீக்கெண்டா இருக்காரு அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, இர்ரெகுலர் மென்சஸ் ஆகிறது, இது யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே வந்து 8ஆம் இடத்து கூட ஸ்திரீகளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா பொதுவாவே வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது. இப்போ ஆயுசு எதெல்லாம் அதிகப்படுத்துமோ அதுவும் 8ஆம் இடத்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆயுசு எதெல்லாம் குறைக்குமோ அது எல்லாத்தையுமே 8ஆம் இடத்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து வந்து 9 ரொம்ப முக்கியம்.
எல்லாமே முக்கியம் தான், இருந்தாலும் 9ங்கிறதும் பாசிட்டிவ் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். 9 அப்படிங்கிறது வந்து தர்மஸ்தானம் அப்படிங்கிறது உண்டு, பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது உண்டு. ரொம்ப பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது பிரபலமான பேரு, பாக்யஸ்தானம். அதே போல வராகமிஹிரர் ரொம்ப ஸ்பெஷல் நேம் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா தர்மம், தர்மஸ்தானம் அப்படிங்கிறது. தர்ம பாக்யஸ்தானம் அப்படிங்கிறார் வராகமிஹிரர் வந்து பிருஹத் ஜாதகத்துல. தர்ம பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒருத்தன் தர்ம ரொம்ப தர்மம் செய்யறான் அப்படிங்கிறதுக்கு 9ஆம் இடம் தான் லிங்க்டு. தர்மத்துக்கு ஆப்போசிட் என்ன, ரொம்ப கஞ்சூஸா இருக்கான் அப்படிங்கிறதுக்கும் 9ஆம் இடம் தான் லிங்க்டு. தர்ம தர்ம பாக்யஸ்தானம். ஒருத்தன் வந்து பாக்கியங்கள் அடையிறதுங்கிறது இருக்கு இல்லையா, ஒருத்தன் உழைக்கிறான், அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிறதுங்கிறதுன்னா அவனுக்கு பாக்கியம். ஒருத்தன் உழைச்சுட்டே இருக்கான், அவனுக்கு அப்ரைசலே கிடைக்கல. ஒருத்தன் உழைக்காமலே இருக்கான், அவனுக்கு அப்ரைசல் கிடைக்கிறது அப்படின்னா அது அவனுடைய பாக்கியம் இல்லையா. அது வந்து பாக்கியத்தை பொறுத்தது. அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு, ஒரு பொருள் இருக்கிறத நம்ம கரெக்டா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியறதா இல்லையா, அனுபவிக்க முடியறதா இல்லையா. இப்போ ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுன்னு இருக்கான், ஆனா சுகர் இருக்கு, சைனஸ் இருக்கு, ஐஸ்கிரீமே சாப்பிட முடியல, அவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பாக்கியம் அவனுக்கு இல்ல. ஒருத்தர் என்ன பண்றாரு, அயோத்தியா மண்டபத்து வாசல்லயே ஒருத்தர் பூ விற்கிறார், உள்ள சத்சங்கம் நடக்கிறது, ஆனா அவர் மனசு பூரா நேத்திக்கு நடந்த சீரியல்லயே ஓடின்னு இருக்கு. அந்த பகவான் நாமாவை கேட்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு இல்ல. அந்த சான்ஸ் கிடைச்சும் அந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு இல்ல. அப்படிங்கிறது 9ஆம் ஸ்தானம், 9வது இடம் பாக்யஸ்தானம், தர்ம பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது. வேற எது லிங்க் ஆகுறது மெயினா அப்படின்னா தகப்பன். மாத்ருஸ்தானம் எது சொன்னோம், 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம் சொன்னோம், 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், 9ஆம் இடம் பித்ருஸ்தானம். அப்பா வழி தொழில் ஒருத்தர் செய்வாரா, அப்பாவனுடைய ஞானம் இவனுக்கு கிடைக்குமா அப்படின்னா இது எல்லாமே வந்து அப்பா மகன் உள்ள அந்த ரிலேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம 9ஆம் இடத்துக்கு கூட இன்டர்லிங்க் செஞ்சுக்கலாம். அப்பா மகன், அப்பா தந்தை தனையன் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யமா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாலும் சரி, அப்போசிவா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து 9ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டது. பித்ருஸ்தானம் 9ஆம் இடம், பித்ருஸ்தானம் தர்மத்தை குறிக்கக்கூடியது அதுதான், பாக்கியத்தை குறிக்கக்கூடியதும் அதுதான். வேற எதெல்லாம் சொல்றா அப்படின்னா மறுபடியும் வந்து இது எல்லாமே 5ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட இது ஈக்குவலா இருக்கு இல்லையா. சோ வந்து சத்காரியங்கள், சத்சங்கங்கள், தர்ம காரியங்கள், கோவில் கோலத்துக்கு போறது, க்ஷேத்ராடனம் செய்யறது, தீர்த்த யாத்திரை செய்யறது, இது எல்லாமே வந்து 9ஆம் இடத்து கூட லிங்க் ஆகுறது. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தானே. பெரியவாளை தரிசனம் செஞ்சுக்கிறது, நமஸ்காரம் செஞ்சுக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து பாக்யஸ்தானத்துல அடங்கிறது. அப்புறம் ஹோமங்கள் செஞ்சுக்கிறது, வேதங்கள் படிக்கிறது, யாக யஜ்யங்கள் செஞ்சுக்கிறது, ஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது 9ஆம் இடத்து கூட ரொம்ப லிங்க் ஆகுறது. 5ஆம் இடம் 9ஆம் இடம் இது ரெண்டு கூட்டுமே லிங்க் ஆகுறது. அடுத்து 10 அப்படிங்கிறது தொழில், வியாபாரம், தொழில். கர்மஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவா சொல்றது, கர்மா அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தொழில். 10ஆம் இடம் வந்து தொழில், 10வது பாவம். இது வந்து பாவம் அப்படிங்கிறது இடம் நான் சொல்றேன் இல்லையா, இடம்னு சொல்றது வந்து நம்ம சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம்னா பாவம் அப்படிங்கிறோம். 1வது பாவம், 2வது பாவம். இப்போ வந்து 10வது பாவத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 10வது பாவம் வந்து தொழில் ஸ்தானம். ஒருத்தர் வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றாரு உங்ககிட்ட, எடுத்துனா என்ன தொழில் ஆரம்பிக்கலான்னு பாருங்கோ அப்படின்னா எடுத்த உடனே கண்ணு வந்து எங்க போயிடலாம்னா 10ஆம் இடத்துக்கு போயிடலாம். 10ஆம் இடத்துக்கு போயிட்டு அங்க அந்த ஹவுஸ் ஓனர் யாரு, அவர் எங்க நிக்கிறார், 10ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் எது, யார் யாருடைய பார்வை விழருது, சரியா. அப்ப வந்து இவனுக்கு அந்த தொழில் செய்யறதுக்கான பாக்கியம் இருந்தாகணும் இல்லையா. டேலண்ட் இருக்கு, ரிசோர்ஸ் இல்லைன்னா என்ன பண்றது. சோ வந்து இங்க வந்து 9th பிளேஸும் வந்து இன்டர்லிங்க் ஆகும், கனெக்ட் ஆகுது. அப்ப பாக்கியஸ்தானத்தையும் பாத்துக்க வேண்டியது. அடுத்து வந்து இவனு தொழில் செய்யறான், 10 ரூபா முதல் போடுறான், 10 ரூபா போட்டு 20 ரூபாய் லாபம் வரல அப்படின்னாலும் 11 ரூபாயாவது லாபம் வரணும் இல்லையா. 9 ரூபாய் தான் நான் 10 ரூபா போட்டோம், 9 ரூபாய் எடுத்தேன்னா எப்படி அது. சோ அது வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும். 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம் அப்படிங்கிறது. அது அடுத்து போவோம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிறது 10. சம்பாத்தியத்துக்கு உண்டான எல்லாமே இதுல வந்துடும். சம்பாத்தியம் இப்ப யார் மூலமா அந்த காலத்துல ராஜா மூலமா தானே
நிறைய சம்பாத்தியங்கள் இருந்தது. அப்ப ராஜாங்க தொடர்பு, கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், உயர் அதிகாரிகள், கவர்மெண்ட் ரிலேட்டட் பர்சன்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது. இது 10 11 10 இன்னும் 11 வரல, 10 தான் சொல்லிட்டு இருக்கேன். 10 அப்படிங்கிறது ராஜாங்க சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஒருத்தன் வரான், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னா, இப்ப சூரியன் அப்படிங்கிறவர் வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவர். கிரகங்கள்ல பார்க்கும் பொழுது சூரியனை பார்த்துக்க வேண்டியது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா, டிஃபால்ட்டா தொழில் ஸ்தானம், கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே. இப்ப இது பார்த்துக்க வேண்டியது. அப்ப சூரியனும் 10ஆம் இடமும் எப்படி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம பலன் சொல்ல வேண்டியது. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுடைய பையன் தான் சனி. சூரியன் என்னதெல்லாம் நல்லது தரேன்றாரோ அதெல்லாம் கெடுக்கக்கூடியவரும் சனிதான். இப்போ வந்து 10ஆம் பாவத்தை வந்து சனி சேர்க்கை, பார்வை அது ஏதாவது இருக்குன்னாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கா, ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரமா பாத்துக்கிறா, பார்வை அப்படிங்கிறதுலாம் போக போக பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு லிங்க்ல வந்து சனி சூரியன் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முடியவே முடியாதுன்னு எதுவுமே நம்ம அஸ்ட்ராலஜில சொல்ல முடியாது. நம்மளுடைய பார்வைக்கு பகவான் வந்து நம்மளுக்கு என்ன அந்த நேரத்துக்கு அதுதான் நம்ம சொல்ல போறோம். We are just robots, puppets in the hands of Almighty இல்லையா? அவர் நம்மளை எப்படிலாம் சொல்ல வைக்கிறாரோ அதை தான் சொல்ல போறோம். ஸோ வந்து நம்ம அஸ்ட்ராலஜில யார் ஒருத்தர்கிட்டயுமே இது கண்டிப்பா, அதாவது என்ன சொல்றது, நடக்கும் நடக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம், இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஓவர் கான்பிடென்டா இருக்க முடியாது. இப்ப பகவான் அதை எப்படி வேணா மாத்தி காமிக்கலாம். நம்ம அகங்காரத்தை அடிக்கணும்ன்றதுக்காக எப்படி வேணா மாத்தி காமிக்கலாம். நீங்க மீதிய அடுத்த இன்னும் எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம் பொதுவாகவே. 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம். சம்பாதிச்சது எதுக்கு, செலவு பண்றதுக்கு தானே. இப்ப 12ங்கிறது விரயம் அப்படிங்கிறது அயனசயன ஸ்தானம்ங்கிறது. இல்ல 11 வந்து லாபஸ்தானம், 12 என்னது சொன்னேன்? விரயம், விரயம் செலவு, விரயம் 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 செலவு, ஸ்பெண்டிங். அப்ப 11 12 நல்லபடியா சம்பாதிக்கிற பணம். 10ஆம் இடம் சம்பாத்தியத்தை குறிக்கிறது. நல்லபடியா ஸ்பெண்ட் ஆகுமா, தீய வழியில ஸ்பெண்ட் ஆகுமா, சத்சங்கத்துக்கு போகுமா, துர்சங்கத்துக்கு போகுமா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு 11 and 12ல இது எல்லாமே நம்மளுக்கு கணிக்கக்கூடியது. அதே போல 12 வந்து நம்ம அயனசயன ஸ்தானம்னு முதல்லயே சொல்லியிருந்தோம். ஒருத்தருக்கு வந்து எல்லாமே இருக்கும், நார்மலாவே பெட் இருக்கும், அதுல படுத்து தூங்க முடியாது அவரால், அதுவும் 12th பிளேஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஒருத்தருக்கு வந்து ஸ்பாண்டலாசிஸ் வந்துருது, டாக்டர் என்ன சொல்றாருன்னா கட்டாந்தரையில தலகாணி கூட இல்லாம தூங்கு அப்படிங்கிறார். ஆனா மல்டி மில்லியனரா இருப்பான், அதை மீற முடியாத 12ஆம் இடம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. 12 வகையான பாவம் அப்படிங்கிறது. நம்ம பாவத்தை பத்தி பார்த்திருக்கோம், 12 பாவங்களை பத்தி நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து திரிகோணம்னு ஒண்ணு உண்டு, கேந்திரம்னு ஒண்ணு உண்டு. இது மட்டும் ஒரு 5 minutesல நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஞாபகம் இருக்கும், எப்படியும் இதை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். 1 5 9 அதை நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் திரிகோணம், ட்ரையாங்கிள். நீங்க அந்த கட்டத்தை வரைஞ்சி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கோணம்னா ஆங்கிள்ஸ் தானே. திரிகோணம் அப்படிங்கிறது வந்து 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். லக்னம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது வந்து திரிகோணம். 3 ஆங்கிள்ஸ், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இது ரொம்ப முக்கியமானது ஒருத்தனுக்கு திரிகோணம். அப்புறமா வந்து கேந்திரம் அப்படிங்கிற, கேந்திரம்னா சென்டர் பாயிண்ட்ஸ் இல்லையா, கேந்திர வித்யாலயா அப்படின்னு இருக்கு. கேந்திரம் அப்படிங்கிறது 1 4 7 10, 1 4 7 10 4 எட்ஜஸ். இது வந்து கேந்திரம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம டீட்டெயிலா அப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ஹிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 5 9 திரிகோணம், திரிகோண ஸ்தானங்கள். 1 4 7 10, 1 4 7 10 வந்து கேந்திரம் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை கூட யாரும் எந்த ஜோசியரும் மேக்சிமம் மாத்த மாட்டா. திரிகோணம்னா 1 5 9 தான், கேந்திரம்னா 1 4 7 10. அப்ப கேந்திர லக்னம்ங்கிறது கேந்திரத்திலயும் வந்துடுறது, திரிகோணத்திலயும் வந்துடுறது. ஆமா, மீதி நம்ம டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் இப்ப 12 பாவங்கள் பார்த்த மாதிரி
காரகத்துவம்ங்கிறது பார்ப்போம். அப்போ 9 கிரகங்களும் ஒவ்வொன்றுத்து கூட கனெக்ட் ஆயிருக்கும். அது காரகத்துவம். இது பாவம். ரெண்டுத்துக்கும் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். பாவம் அப்படிங்கிறது ராசியை பொறுத்தது, வீட்டை பொறுத்தது. காரகம் அப்படிங்கிறது கிரகத்தை பொறுத்தது. பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம் ராம். 6 minutes லேட் ஆயிடுத்து, க்ஷமிச்சுக்கலாம். சாரி ராம் ராம் ராம். சாரி.